விஜய் டிவில சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. இந்த சீரியல்ல மீனா ரோல்ல ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு பேரா முத்து கேரக்டர்ல வெற்றி வசந்த் நடிச்சிட்டு வராரு. 2023 ஜனவரி மாசம் டெலிகாஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆன இந்த சீரியல் ஒரு வருஷத்துக்கும் மேல 500 எபிசோட்ஸையும் தாண்டி மக்கள் பலரோட மனசுல இடம் பிடிச்சிருக்கு. விஜய் டிவியோட டிஆர்பியிலையுமே முதல் இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஓவரால் டிஆர்பியிலையும் பல முறை முதலிடம் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. குறிப்பா மீனா மற்றும் முத்துவோட காம்போ பலருக்குமே ஃபேவரட்னே சொல்லலாம். இவங்களுக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. மீனா அண்ட் முத்துக்கு மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதுவே இந்த சீரியலோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். இந்த சீரியலோட மலையாளம் வெர்ஷனான செம்பனீர் பூவு ஏஷியநெட் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதுலயும் ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா தான் நடிச்சிட்டு வராங்க. ரேவதி அப்படிங்கிற கேரக்டர்ல இந்த சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. இங்க தமிழ்ல எப்படி மீனா கேரக்டர் நல்லா ஃபேமஸோ அதே மாதிரி மலையாளத்திலையும் ரேவதி கேரக்டர் ரொம்பவே ஃபேமஸ். கோமதி பிரியா தான் 2 சீரியலையும் நடிச்சிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில இவங்க மலையாளம் வெர்ஷனான செம்பனீர் பூவுல இருந்து விலகி இருக்கிறது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இவங்க திடீர்னு சீரியலை விட்டு விலகவே இப்போ அவங்களுக்கு பதிலா ரெபேகா சந்தோஷ் அப்படிங்கிறவங்க ரேவதி கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. இந்த சீரியல் ஃபேன்ஸ் பலருமே ஏன் கோமதி பிரியா சீரியல் விட்டு போயிட்டாங்க, என்ன காரணம்னு கேட்டுட்டு வராங்க. மேலும் புதுசா வந்திருக்கிற ஆக்ட்ரஸ் எங்களுக்கு பிடிக்கல, மறுபடியும் கோமதி பிரியாவை நடிக்க வைங்க, அப்படி இல்லைன்னா சீரியலையே பார்க்க மாட்டோம்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில சீரியலை விட்டு விலகினதை பத்தி கோமதி பிரியா மறைமுகமா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கும் உங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்காதீங்க. அவங்க உங்களை காயப்படுத்தலாம், ஆனா நீங்களா அனுமதிக்காத வர அவங்களால உங்களை அழிக்க முடியாது. நீங்க ஒரு போராளி, இதுவரைக்கும் நீங்க தாண்டி வந்த எல்லாத்தையும் பாருங்க, இப்போ கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஹேஷ்டாகையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் சமீபத்துல மணிமேகலை விஜய் பிரியங்கா கிட்ட ஏற்பட்ட பிரச்சனையால குக் வித் கோமலியை விட்டு திடீர்னு விலகி செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க. இப்போ கோமதி பிரியாவும் திடீர்னு சீரியலை விட்டு விலகி இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறது இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனையாகி இருக்கு, அதனாலதான் இப்படி விலகி இருக்காங்கன்னு பலருமே சொல்றாங்க. மலையாளம் வெர்ஷன்ல இருந்து விலகவே இப்போ தமிழ் வெர்ஷன்ல இருந்தோ இப்ப விலகிருவாங்களோ அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனா மலையாளம் மற்றும் தமிழுக்கு வேற வேற ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிங்கறதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. கோமதி பிரியாவே இது தொடர்பா என்ன காரணம்னு சொன்னா பல சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும். சொல்றாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.